அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நல்ல ஒரு க்ரீனிஷ் கேண்டில் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $0.72 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து என்ன நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. யூஎஸ் ஆயில் ஃபால் ஆகும். ஏன்னா மிட் நைட் மார்க்கெட் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் இப்போதைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் நினச்சது 6,359 ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி, ஏன்னா இது ஃபுல்லாமே கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் இந்த ரேஞ்ச் எல்லாமே. ஸோ எங்கேருந்து வேணால் இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் 6,359 தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் 6,411 வரைக்கும் போயிட்டு, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் புல் பேக் எடுத்து கொஞ்சம் கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது என்ன நடக்கும் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டாக தான் இருக்கும். இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 6,411, அதாவது நேற்று ஹை தான் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் வந்து 6,258. ஸோ ஆல்ரெடி ஒரு சிம்பிள் பக்கத்தில் இருக்கிற ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் எடுத்த ஒரு இடம் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 6,411க்கு வந்த ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா 6,258. ஸோ இன்னைக்கு சப்போர்ட் வந்து 6,258, ரெசிஸ்டன்ஸ் வந்து 6,411. ஸோ இன்னைக்கு வந்து என்ன மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு செல்லிங் எடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. அகைன் வந்து இங்கேருந்து இறங்குனா, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கு கீழே, அதாவது ஒரு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் இன்னைக்கு க்ளோஸ் வந்து 6,000, அதாவது நேற்று க்ளோஸ் வந்து 6,367. ஸோ அதுக்கு கீழே ஓப்பன் வச்சது அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 6,258. ஸோ 6,258 வந்ததுக்கு அப்புறம் வேணா 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால், ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 6,411 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு ரொம்ப நம்ம சிம்பிளா ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கலாம்னா, வெயிட் பண்ணி ஒன்று இந்த 6,258 வந்ததுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. இல்லைன்னா 6,411 சப்போஸ் மேலே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி 6,411 வந்ததுக்கு அப்புறம் ஸோ அங்கேருந்து நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நம்ம ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து எடுக்கிறப்போ ஒரு மிட் பாயிண்ட் இதுதான் 6,350. ஸோ அதே மாதிரி சப்போர்ட்ல இருந்து எடுக்கிறப்பையும் மிட் பாயிண்ட் இதுதான் 6,350 வரைக்கும் டார்கெட் போட்டு நம்ம சிம்பிளா ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் ப்ராஃபிட்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல எடுக்கிறதுலாம் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஒரு செல்லிங் வரும், சப்போஸ் வராமல் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகும். ஸோ அதனால் ரிஸ்க் தான். ஸோ ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல்லிங் பண்ணுறது, இல்லைன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கொஞ்சம் பை எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாயிண்ட்ஸில் வேணால் கட் பண்ணிடலாமே தவிர ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ எடுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி. ஸோ க்ரூட் ஆயில் வந்து லாஸ்ட் வீக்லலாம் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா February 12 இன்னைக்கு இருக்கு. லாஸ்ட் ஒரு 2 4 6 ஒரு 6 வீக்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சப்ளை தான் கொடுத்துருக்காங்க, டிமாண்டே தரல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சப்ளை தான். ஸோ அதுக்கு முன்னாடி December 27 தான் நமக்கு வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபுல்லாமே ஒரு 6 வாரமாகவே ஒரு சப்ளைல தான் இருக்கு மார்க்கெட்டு. ஸோ இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து டிமாண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். ஏன்னா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா எப்படி வரும்னு தெரியல. சப்போஸ் டிமாண்ட் வந்தது அப்படின்னா ஸோ இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 6,411 வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ப்ராப்பராக எக்ஸல் போட்டு அழகாக சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல மட்டும் கை வச்சு அழகாக ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். ஸோ ஹையாக பிரேக் பண்ணால், ஸோ நேற்றே சொல்லியிருந்தா ஹையாக பிரேக் பண்ணால் 310 இல்லைன்னா 312 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். அகைன் வந்து ஹையாக பிரேக் பண்ணால் நம்ம ட்ரேட் பண்ணி ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ காப்பர் இந்த இடத்துல போயிட்டு இறங்கியிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனது, ஆனால் லோவாக பிரேக் பண்ணிட்டு ஒரு செல்லிங். ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா இதை பிரேக் பண்ணணும் இனிமேட்டு. ஸோ இனிமேல் இந்த கேண்டிலை பிரேக் பண்ணாதான் பை. ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் செல்லிங் எடுக்கிறதுக்கு தான் ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து காப்பரில் வந்து இருக்கு.
ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் தடுமாறிட்டு தாங்க இருக்கு, இன்னும் பெரிய மூமெண்ட்டுங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ ஓவர் நைட் மார்க்கெட் கூட ஒரு ரெட் கலரில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணால் கொஞ்சம் ஃபால் தான் எதிர்பார்க்க முடியுமே தவிர, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் தான், கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் எல்லாம். ஸோ ஜிங்க் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் பண்ணிட்டு ஸோ கிட்டத்தட்ட 266.5, இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 255, ஒரு ஸ்விங் டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிங்கோட ஸ்விங் டார்கெட் எல்லாம் 255 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.